காலையில் ஒரு 9:45 டைமில் வந்து மவுண்ட் ரோடு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஃபயர்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கால் கொடுத்தாங்க. ஸோ இமீடியட்டாக நம்ம எக்மோர் ஸ்டேஷன், திருவள்ளிக்கேணி ஸ்டேஷன், வெப்பேரி, தேனாம்பேட்டை, ஹைகோர்ட் ஸ்டேஷன் இங்கேருந்து எல்லா வண்டியும் நம்ம டர்ன் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி எக்மோர்லேருந்து பிராண்டோ ஸ்கை லிஃப்ட்டையும் நம்ம டர்ன் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபயர் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் ஆனதாக தகவல் வந்து நம்ம டீம் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒர்க் ஆரம்பிச்சோம். ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே வந்து உள்ள கேபிள்ஸ் நிறைய இருக்குது, சர்வர் ரூம் இருக்குது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் தேவையான அனைத்து டிரான்ஸ்மிஷனுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது மூலிமா ஃபயர் வந்து அடுத்தடுத்து 3rd, 4th, 5th, 6th ஃப்ளோர் வரை இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 4th ஃப்ளோரில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், 5th ஃப்ளோர் ரீச் பண்ணிட்டோம். பிராண்டோ ஸ்கை லிஃப்ட் வேலை பார்த்துருக்காங்க. நெருக்கி நம்ம 5th ஃப்ளோர் முடிக்க போகிறோம். ஸோ உள்ளே யாரும் அடியதும் படலை, எல்லாம் சேஃபாக உள்ளே யாரும் மாட்டவும் இல்லை. நம்ம வரும்போது ஒரு ஆள் மட்டும் உள்ள ட்ராப் பண்ண சொன்னாங்க, பட் அவருமே சேஃபாக வந்துட்டார். ஸோ ஒன்லி ஃபயர் ஃபைட்டிங் மட்டும் நமக்கு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். அதாங்க உள்ளே வந்து ஸ்மோக் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, டென்ஸ் ஸ்மோக்காக இருக்குது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி கேபிள்ஸ்லாம் ஃபயர் ஆகிட்டுனால நம்மளால் வந்து அந்த டென்ஸ் ஸ்மோக்னால உள்ளே போக முடியல. நம்ம டீம் பிஎஸ்எட்லாம் போட்டு உள்ளே ட்ரை பண்ணி உள்ளே போயிருக்கோம், போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஸ்மோக் எக்ஸாஸ்ட்லாம் போட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதான் சார், ஸ்மோக்கு தான் சார் பெரிய மேஜர் இதாக இருந்தது. ஏன்னா ஃபயர் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்னால உள்ளே போக முடியல. ஸோ ஸ்மோக் இருக்கிறனால தான் நம்ம அந்த சீட் ஆஃப் ஃபயர் அப்ரோச் பண்ண முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 5th ஃப்ளோர் வரை நம்ம ரீச் ஆகிட்டோம். 6th ஃப்ளோர் மட்டும் ஃபயர் நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா நம்ம 5th ஃப்ளோர் தாண்டி மேலே போக முடியல. ஸோ 5th ஃப்ளோர் முடிச்ச பிறகு 6th ஃப்ளோர் போயிடலாம். டோட்டல் G+7 7 ஃப்ளோர் இருக்குது. 7th ஃப்ளோரில் ஃபயர் தெரியல, 6th ஃப்ளோரில் மைல்டாக தான் ஸ்மோக் வருது. அந்த ஸ்மோக் வந்து 5th ஃப்ளோர் ஸ்மோக்கா இல்லை 6th ஃப்ளோர் ஸ்மோக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம. ஆமாம், எல்லாமே இருக்குது. பேட்டரி உள்ள சர்வர் ரூம் இருக்கிறதுனால பேட்டரிஸு, அதுக்குள்ளே வயரிங் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. கம்யூனிகேஷன் தேவையான அனைத்து டிவைசஸும் உள்ளே இருக்குது. இப்போ பல பேருக்கு இந்த பிஎஸ்என்எல் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இதனால எதானுங்களா இல்லை வேறு ஏதாவது சொன்னாங்களா அவங்க சைட்லேருந்து? இல்லை இருக்கலாங்க, தெரில, நமக்கு அதை பற்றி தெரில, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியல. சார் இதுவரை மொத்தம் 7 வெஹிக்கிள் வந்திருக்கு. அதில் 6 ஃபயர் டெண்டர், ஒரு பிராண்டோ வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டினியூஸாக எல்லா டீமும் வந்து ரொட்டேஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்மோக் ஹெவியாக இருக்கிறனால உடனே நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியல. ஸோ டீமை வந்து நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த கட்டிடத்தில் வந்து தீத்தடுப்பு சாதனங்கள் முறையாக அமைக்கப்பட்டிருந்தது எல்லாமே போட்டுருக்காங்க சார், பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போட்டுருக்காங்க. பில்டிங் வந்து ஓவரால் ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. அது என்டையர் பில்டிங்கை வந்து நம்ம ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வரும்போதே ஃபயர் அலாரம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. எல்லாம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள சவுண்டு கேட்டு தான் இருக்குது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டீமும் நம்ம ரீச் ஆனதுனால இன்பில் சிஸ்டம் நம்ம டீமோட ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம 5th ஃப்ளோரை முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் இருக்குது. அதை என்ஷூர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ண நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். இவங்களே தண்ணிலாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, அவங்க பில்டிங்லேயே வச்சுருக்காங்க. ஆனால் அது பயன்படுத்தப்படாமல் மெட்ரோ வாட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்ன ரீசன்? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டி வேலை செய்யும்போது நமக்கு வாட்டர் ரீஃபில் பண்ணுறது மெட்ரோ வாட்டர் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க பில்டிங்கில் வாட்டரை விட இது நமக்கு ஈஸியாக நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அது அண்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சார். நம்ம இப்போதைக்கு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஃபயர் ஃபைட்டிங் நம்ம என்னன்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். நம்ம சைடில் நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம் சார்? நாங்கள் வரும்போது வந்து ஒரு ஆள் மட்டும் ட்ராப்னு சொன்னாங்க, பட் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் இறங்கி வந்துட்டார். நம்ம ஃபயர் ஃபைட் பண்ணுற டைம்லேயே வந்துட்டார் அவர். மற்றபடி நம்ம வந்து ரெஸ்க்யூ பண்ணுற மாதிரி யாரும் இல்லை, இதுவரை ட்ராப் யாரும் இல்லை. நம்ம நீங்கள் போயிருப்பீங்களா பல இடங்களில் இருக்க இந்த மாதிரியான ஃபயர்லாம் வந்து இபி இந்த மாதிரியா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்க வாய்ப்புங்களா? பார்க்குறப்ப எப்படி தெரியுது? இல்லை, இது பார்த்தா என்டையர் பில்டிங்குமே வந்து நமக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கிறனால நிறைய வயர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபால் சீலிங்குள்ளேயும் நிறைய கேபிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இபி ஃபயர் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இது இந்த டைம் சொல்ல முடியாது. ஃபயர் ஃபைட்டிங் முடிச்ச பிறகு நம்ம ஆஃப்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரும். நம்ம வீரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏதாவது இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம அதனால தான் நம்ம ஸ்மோக் அதிகமாக இருக்கிறனால பிஎஸ்எச்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் பாதிப்பு இல்லை. யாராவது சப்போஸ் ஸ்மோக் ஹெவியாகி பாதிக்கிற மாதிரி இருந்தால் உடனே நம்ம அவரை கீழே அனுப்பிட்டு அடுத்த டீமை நம்ம மேலே அனுப்பிடுவோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.